இது வீடு இல்லடா, முழு கலாட்டா மண்டபம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் செம்ம காமெடி பீஸ்கள். வெல்கம் டு தி கிரேட் ஃபேமிலி சர்ச்சஸ். கலையானாலே சண்டை இங்க ரெடி. கவியாருக்கு முதல் தினம் காமெடி. இந்த பக்கம் மாமியா, இந்த பக்கம் பாட்டி, நடுவுல மாப்பிள்ளை ஆயிட்டான் லைஃப் கைதி. சம்பளம் வந்தா 2 நாள் போச்சு, அண்ணன் பறணும் வீடு முழுக்கல்லோடு ஆச்சு. இம்மாய் மேல இம்மாய் தினமும் ஏறுது, பர்ச திறந்தா காற்று மட்டும் வீசுது. சாம்பார் சூடு, ரசத்துல காரம், ஒவ்வொரு நாளும் வீட்டில் புதிய யுத்தம். இந்த வீடு சினிமா, நாம் எல்லாம் காமெடி கூட்டம். இந்த ஃபேமிலி சஸ்ல எல்லாரும் ஜாலி கூட்டம். இங்க பாரியா சுப்பிரமணி, உலகத்துல எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குதுன்னு. அந்த பேப்பர்காரன் முதல் பக்கத்தை என் பக்கமும், இந்த சரம கவிதை இருக்கிற கடைசி பக்கத்தை உன் பக்கமும் போட்டுட்டு போயிருக்கான். கொஞ்சம் கையை ரிலீஸ் பண்ணுவியா? நாட்டு அரசியலை முதல்ல பார்க்கணும். அது எப்படிங்க நாராயணசாமி அண்ணா அப்படியே விட்டுற முடியும்? விடியற்காலையிலேயே உங்க அரசியலை எங்க மேல கட்டுனா எப்படிங்க? எனக்கு நம்ம கொங்கு சீமையில மழை பெஞ்சிருக்கா இல்லையான்னு இந்த மாவட்ட பக்கத்தை பார்க்கணும் இல்லைங்க. பெருசுகளா, அங்க ஊர்ல மழை பெஞ்சா என்ன, பெய்லாட்டி நமக்கு என்னப்பா? இங்க என் பேங்க் அக்கவுண்ட்ல பினான்சியல்ஸ் சுனாமி வந்து இருக்கிற காசெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. கோபாலாய் பார்த்து மச்சான், கொஞ்சம் இங்க வாயேன்பா. கஷ்டத்தை கேட்கறதுக்கு இந்த வீட்டுல யாருக்குமே பொறுமை இல்லை. என்னாச்சு மாப்ள? காலையிலேயே சீன் ரொம்ப கத்தரா இருக்கிற மாதிரி இது. லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து இப்படி மூஞ்சி அழுதுகின்னு வச்சிருக்க. ஆபீஸ் பாஸ் எதனா பெரிய டாஸ்க் கொடுத்து செஞ்சுட்டாரா என்ன? ஆபீஸ் பாஸ் டாஸ்க் கொடுத்தா கூட ப்ரொமோஷன் கிடைக்கும் தான் மச்சான். ஆனா என் பொண்டாட்டி கொடுக்குற மந்த்லி பில்லுங்கிற டாஸ்கை பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. வீடு எப்பவும் சுபிச்சமா திருவிழா மாதிரி இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீடு எப்படி இருக்கு தெரியுமா? தினமும் செலவு, ஆனா பாக்கெட்ல காசுக்கு பஞ்சம். சம்பளம் அக்கவுண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது எந்தெந்த பக்கத்துக்கு போகணும்னு பெயர் சூட்டு விழா முடிஞ்சிடுது. மாப்ளே, உனது ஐடி வேலை அதான் உன் கஷ்டமெல்லாம் டிஜிட்டல் ஆக்கியது. என் கதைய பாரு. மளிகை கடையை ஓட்டி ஓட்டி என் வாழ்க்கையே சில்லறையா போச்சு. நேத்து நைட்டு உன் தங்கை ஸ்ருதி என்கிட்ட சொல்றா, அங்க பாருங்க பக்கத்து வீட்டு பிங்கி புருஷன் அவளை துபாய்க்கு கூட்டிட்டு போயிருக்காராம். நீங்க என்னடானா என்னை இந்த டி நகர் சிக்னலை கூட தாண்ட வைக்க மாட்டேன்றீங்க. அம்புட்டுதான் நான் சொன்னேன். ஏய் சுருதி செல்லம், துபாயிலையும் மணல் தான் கீது. நம்ம ஊரு மெயின் ரோடுலையும் தூசியும் மணலும் தான் பறக்குது. அங்கேயும் வெயில இங்கேயும் வெயில. எதனாண்டா வீணா பிளைட் டிக்கெட்ல காசை கரிக்கணும்? அவ்வளோதான் மாப்ளே நான் சொன்னேன். நைட்டு முழுக்க என்னை பெட்ரூம்க்கு வெளியே பாய போட்டு படுக்க வச்சுட்டாடா. என்னப்பா இது மருமவளே திவ்யா, நீ தோசை சுடுறியா இல்ல கல்லுல இரும்பு தகடை ஒட்ட வைக்கிறியா? அதை எடுக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுற. கொஞ்சம் நெய் ஊத்த கூடாதா அம்மா? எங்க மதுரை பக்கமெல்லாம் தோசையை கல்லுல ஊத்துனா அது தட்டுக்குள்ளதானா ஆடிக்கிட்டு வரணும். அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க ஜனாக்கி அம்மா. உங்க ஊர் ஆட்டமெல்லாம் உங்க கிட்டயே இருக்கட்டும். எங்க கொங்கு சீமையில தோசை சுட்டா
அது கோடரி மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணுங்க. ஒண்ணு சாப்பிட்டா நாள் முழுக்க பசிக்கவே கூடாதுங்க. அதுவும் உங்க மகன் ராம்குமார குடுக்கிற இந்த கம்மியான இந்த தோசையாவது வர்றது பெரிய விஷயம். என் பொண்ணை பாராட்டுறதை விட்டுட்டு இப்படி குத்தம் கண்டுபிடிக்கிறீங்களே, நியாயமாங்க? ஆமா அத்தை, உங்க மகனோட சம்பளம் இந்த பனிக்காலத்து வெயில் மாதிரி எப்ப வருது எப்ப போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நேத்து நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போனப்போ தக்காளியோட விலையை கேட்டு என் கண்ணே சுத்திடுச்சு. உங்க மகனை ஆபீஸ்ல கொஞ்சம் ஓவர் டைம் வேலை செய்ய சொல்லுங்க. அப்புறம் நான் இங்க டபுள் ஆம்லெட் போட்டு தர்றேன். அண்ணி, அந்த தக்காளி புராணத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. இதோ பாருங்க, மிந்த்ரால செம்ம கியூட்டான சில்க் சாரி வந்திருக்கு. அதுவும் சப்துப்ப ஒந்துஃபன டிஸ்கவுண்ட்ல. அண்ணனோட கிரெடிட் கார்டு என் போன்ல ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கு. ஒரு கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிடவா? வேணாம் ஸ்ருதிமா, வேணாம். என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. நீ அந்த ஒரு கிளிக் பண்ணுனா நாளைக்கு நான் ரோட்ல பிச்சை பாத்திரத்தோட உட்கார்ந்து மத்தவங்க கிட்ட டொனேட் பண்ண அடுத்த கிளிக்கை கேட்க வேண்டி இருக்கும். கிரெடிட் கார்டு இப்பவே ஐசியூல வென்டிலேட்டர்ல இருக்கு. அதுக்கு டக்குன்னு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் கொடுத்துடாதம்மா என் செல்ல தங்கையில. மம்மி, இங்க பாரு, பனி என் வாயில இருந்த லட்டை பிடுங்கிட்டான். போய் இந்த லட்டை எனக்கு தாத்தா தான் கொடுத்தாரு. டேய் குரங்கு பசங்களா, என் பென்ஷன் காசை உங்க பாட்டி எப்போதோ ஹைஜாக் பண்ணி லாக்கர்ல பூட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் என்கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படிடா லட்டு வரும்? பென்ஷன் கதை எல்லாம் சரிதானுங்க நாராயணசாமி அண்ணாரே. ஆனா நேத்து என் சம்பந்தியே கமலம்மா எனக்காக கொண்டு வந்த அந்த ஸ்பெஷல் நாட்டுக்கோழி ஊறுகாய் ஜாடியை உங்க ரூம்ல ஒளிச்சு வச்சு நள்ளிரவுல யாரும் பார்க்காம நக்கி தின்னது நீங்க தானுங்க. ஆதாரத்தோட உங்களை நான் கவிட்டேங்க. வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சுப்பிரமணி. என் புருஷன் திருடுவாரா? எவ்வளவு பெரிய பழியை போடுறீங்க. எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கா பஞ்சம். உங்க பொண்ணு திவ்யா இந்த வீட்டுல கால் வச்சு அந்த நாள்ல இருந்து என்ன ஐடி இன்ஜினியர் மகன் ராம்குமார் ஒரு ஐடி ஊழியர் மாதிரி இல்ல, காட்டுல காஞ்சு போன கட்டை மாதிரி ஆயிட்டான். ஓஹோ, ஜானகி அம்மா, எல்லா பழியையும் என் பொண்ணு தலைமையில தூக்கி போடாதீங்க. உங்க மகன் இரவும் பகலும் லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து கழுதை மாதிரி உழைக்கிறானா? அந்த காசெல்லாம் நீங்க 2 பேரும் சாப்பிடுற மாத்திரைக்கும் டாக்டரோட ஃபீஸுக்கும் தான் சரியா போகுது. என் பொண்ணோட அதிர்ஷ்டத்தால தான் இந்த வீடு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி மாப்ளே, என்ன லொல்லுடா இது? இது வீடா இல்ல பாரிமுனை கொத்தவால் சாவடி சந்தையா? காலையிலேயே இந்த பெருசுகளோட குஸ்தியும் இந்த பொம்பளைங்களோட ஷாப்பிங் அலப்பறையும் பார்த்தா எனக்கு மளிகை கடையை மூடிட்டு அப்படியே இமயமலைக்கு ஓடிடலாம் போல கீதுப்பா. நிறுத்துங்க, கும்பிடுறேன். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க. ஒரு பக்கம் வருமானம் என்கிற மாந்திரீகன், மறுபக்கம் செலவுகள் என்கிற துர்சக்தி, நடுவுல மாட்டி நசுங்குற புருஷனுங்கிற ஒரு அப்பாவி ஜீவன். இந்த வீட்டுல நிம்மதிங்கிறது இப்போ சூரிய கிரகணம் மாதிரி ஆயிடாச்சு. ரொம்ப அபூர்வம், அதே சமயம் இருட்டானது. சரி சரி, இந்த பெரிய பிரசங்கம் எல்லாம் போதும். பேசாம இந்த தோசையை வாய்க்குள்ள தள்ளிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. அடுத்த வாரம் நம்ம ஊர் கோயில்ல திருவிழா நடக்குது. எனக்கும் அம்மாவுக்கும் ஸ்ருதிக்கும் பட்டு சேலை எடுக்கணும். பட்ஜெட்டை ரெடி பண்ணிடுங்க. மச்சான், அடுத்த மாச சம்பளமும் அக்கவுண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோவிந்தா. ஆமாமா, நம்ம ஜென்மமே சாபம்டா. ரத்தத்தை வியர்வையாக்கி உழைக்கிறது, நம்ம அந்த காசுல காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது அவங்க. நட மாப்ள, ஆபீஸ்க்கு போய் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து மண்டையை உடைச்சுப்போம். ஹே, இது வீடு இல்லடா,
முழு கலாட்டா மண்டபம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் செம்ம காமெடி பீஸ்கள். வெல்கம் டு த கிரேட் ஃபேமிலி சர்ச்சஸ். கலையானாலே சண்டை இங்க ரெடி. கவியாருக்கு முதல் தினமும் காமெடி. இந்த பக்கம் மாமியா இந்த பக்கம் பாட்டி, நடுவுல மாப்பிள்ளை ஆயிட்டான் லைஃப் கைதி. சம்பளம் வந்தா 2 நாள் போச்சு, அண்ணன் பறனு வீடு முழுக்கல்லோடு ஆச்சு. இம்மாய் மேல இம்மாய் தினமும் ஏறுது, பர்ச திறந்தா காற்று மட்டும் வீசுது. சாம்பார் சூடு, ரசத்துல காரம்,